எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் நெல்லையில் நடைபெறும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் செயல் வீரர் எஸ் மாரியப்பன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மணிப்பாண்டியன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் ஆஸ்கர் பாஸ்கர் அவர்களே, எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தளபதியாக தமிழகம் பவனி வந்து கொண்டிருக்கும் எனது அன்பிற்குரிய மாநில பொதுச் செயலாளர் ஆயிரத்தன் அவர்களே, கோவை தந்த எங்களின் மாநில பொருளாளர் வாசத்துக்குரிய பாலுமகன் அவர்களே, மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் பண்பாளர் ஜாகிர்கான் அவர்களே, தோழமை உணர்வோடு சிறப்புரையாற்றி சென்ற எம்ஏ சேவியர் அவர்களே, திரு ரோலக்ஸ் பாலன் அவர்களே, எம்ஜிஆர் கிராம கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் பண்பாளர் வீரை நாகராஜன் அவர்களே, தமிழ் திரைப்பட வரலாற்றில் இயக்குநராக பாடி வந்து புதிய சகாப்தம் உருவாக்க காத்திருக்கும் இயக்குனர் தமிழ்ஜி அவர்களே, புரட்சித் தலைவர் நிழலாக பாணி வந்து கொண்டு என்னோடு பாணியாற்றிக் கொண்டிருக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களே, புதிய அறிமுக நடிகர் சுரேஷ் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் எஸ் எம் முருகன் அவர்களே, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் கோபி அவர்களே, மதுரை பாலமுருகன் அவர்களே, திண்டுக்கல் சுதாகர் அவர்களே, தேனி சரவணன் அவர்களே, நீலகிரி மாவட்ட தலைவர் ரகுநாதன் அவர்களே, சேலம் வெங்கடேஷ் அவர்களே, நீலகிரி ரஞ்சித் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் இளையவர்மல் அவர்களே மற்றும் நாமக்கல் மாவட்ட செயலாளர் பொன்னுச்சாமி அவர்களே, கரூர் மாவட்ட செயலாளர் வெள்ளச்சாமி அவர்களே மற்றும் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் சிவசுப்பிரமணிய பாண்டியன் அவர்களே, ஆலங்குளம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மனோகரன் அவர்களே, சேகர் அவர்களே, திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளராக புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் எங்கள் இளைய மாவட்ட செயலாளராக பவனி வரும் பிரசன்னா வெங்கடேஷ் அவர்களே, மாயை தர்மராஜ் அவர்களே மற்றும் காமராஜர் மக்கள் பேரவையின் நிறுவனர் பாசமிகு வழக்கறிஞர் ஏ ராஜா அவர்களே, எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற புதிய ஒரு சகாப்தத்தை புரட்சி தலைவர் புகழ் பாடும் புனித பணியை இன்றல்ல நேற்றல்ல சுமார் 13 ஆண்டு காலமாக தொடர்ந்து புரட்சி தலைவரின் புகழை காப்பதே புனித லட்சியமாக கொண்டு எங்களின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்று உதயமாகி இந்த 2ஆம் ஆண்டில் நாங்கள் பவனி வந்து கொண்டிருக்கிறோம். இது நெல்லை மாவட்டத்தில் உருவாகின மாபெரும் இயக்கம் இன்று 15 மாவட்டங்களில் புரட்சி தலைவர் உண்மை விசுவாசிகளை ஓரணியில் ஒருங்கிணைத்து ஒரு மாவட்டத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்களோடு இன்று சீரும் சிறப்போடும் எம்ஜிஆர் மக்கள் கட்சி பவனி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த
சட்டமன்ற தேர்தலிலும் யாரை ஜெயிக்க வைக்க வேண்டும், யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும், யாரை அமர்த்தக்கூடாது என்ற உணர்வோடு புரட்சித் தலைவரின் புகழை காக்கும் லட்சியத்தோடு நாங்கள் சிறப்பாக பணியாற்றி தேர்தல் பணியிலே மிகவும் குறிப்பிடும்படி நாங்கள் பவனி வந்ததை நெல்லை மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். ஆனால் இன்று எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற புதிய அரசியலமைப்பை உருவாக்கி 15 மாவட்டங்களில் சுமார் லட்சக்கணக்கான தொண்டர்களோடு புரட்சித் தலைவர் உண்மை விசுவாசிகளை நாங்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டு அதில் மாபெரும் வெற்றியை கண்டுள்ளோம். இதில் வெற்றி பெறுவோம் தோல்வி பெறுவோம் எங்களது கொள்கை அல்ல. புரட்சித் தலைவரின் புகழை காப்பதே எங்களின் உயர்ந்த லட்சியம். இந்த லட்சியத்துக்காக என்னோட தோளோடு தோளாக பணியாற்றிக் கொண்டு இரவு பகல் வாராது என்னோடு கட்சி பணியாற்றி வரும் புரட்சித் தலைவர் தொண்டர்களாக விளங்கும் என்னுடைய அருமைக்குரிய நிர்வாகிகள் அனைவரும் இந்த வரும் சட்டமன்ற தேர்தலிலே எம்ஜிஆர் மக்கள் கட்சி கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்ற நிர்வாகிகள் வேண்டுக் கொள்கிறாங்க. தமிழகத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளை நாங்கள் தேர்வு செய்து 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் நாங்கள் அறிமுகம் செய்து வைக்க உள்ளோம். ஆனால் நெல்லை மாவட்டத்தில் ஆலங்குளம், பாளையங்கோட்டை, நெல்லை ஆகிய 3 தொகுதிகளிலும் அம்பை தொகுதிகளிலும் நிச்சயமாக எம்ஜிஆர் மக்கள் கட்சி போட்டியிடும். பாளையங்கோட்டை சட்டமன்ற வேட்பாளராக எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் பொறுப்பை ஏற்றிருக்கு சிறப்பாக பவனியாற்றிக் கொண்டிருக்கும் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் தளபதி பூமணி பாண்டியன் அவர்கள் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் பாளை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிமுகப்படுத்த உள்ளோம். நெல்லை சட்டமன்ற தொகுதியில், அம்பை சட்டமன்ற தொகுதியில், ஆலங்குளம் சட்டமன்றத்தில் வேட்பாளர்கள் மற்றும் 10 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் விரைவில் நாங்கள் அறிமுகப்படுத்த உள்ளோம். முதலாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்காக பூமணி பாண்டியன் அவர்களை நாங்கள் வேட்பாளராக இன்று தமிழகத்திலே முதலாக நாங்கள் வேட்பாளராக நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இதில் எங்களுடைய வெற்றியின் நோக்கா தோல்வி நோக்கா இந்த கணக்கில்லை. புரட்சித் தலைவரின் தொண்டர்களை ஓர் அணியில் நாங்கள் கொண்டு வர வேண்டும். புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் நிர்ணயிக்கின்ற சக்திதான் இங்கே மாபெரும் வெற்றியை பெறும். இது கடந்த கால வரலாறு. இன்னும் புதிய வரலாறு படைக்கும். ஆகவே புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் ஓரணியில் நின்று எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.